Good morning. How are you? Today we are looking at the blessings, benefits of rest. இன்னும் ஒரு அம்சத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்க்க போகிறது என்ன என்றால் லைஃப் விதவுட் எனி பேனிக், அதாவது ஒரு பதஷ்டம் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட், கிளியர், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். ஏனென்றால் நம்ம கர்த்தருக்குள்ள when we are at rest in Jesus Christ, whatever situations might come, அது நம்மளுக்கு பேனிக் உண்டாகாது. Hallelujah. So the classic example is Matthew chapter 8ல பார்க்கணும்னா Jesus is going in the storm. ஒரு லேக்ல அவர் படகுல போய் கொண்டு இருக்கும் போது என்ன நடக்குது? We all know there is a very big storm. So Jesus was நல்ல நித்திரை அடைந்தான்னு போட்டிருக்கு. பட் ஒரு டிரான்ஸ்லேஷனில் he was very sound asleep, அதாவது அயர்ந்த நித்திரை, நல்ல ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப். அந்த ஒரு அப் அண்ட் டவுன் போய் கொண்டு இருந்திருக்கு போட்டில் கூட his sleep was not disturbed. He is not a very ரொம்ப தூங்குற ஜீசஸ் இல்லை. பட் at that time he was sleeping, because lot of times we read in the Bible அவர் நைட்லாம் தூங்கவே இல்லை, அவர் வெரி லைட் ஸ்லீப்பர் நினைக்கிறேன். பட் அந்த படகுல he was sound asleep because his spirit was at rest. பக்கத்தில் என்ன கொந்தளிப்பு, என்ன ஒரு பதஷ்டம் இருந்தாலும் his spirit was rest இருந்ததுனால அயர்ந்த நித்திரை அவரால் அடைய முடிந்தது. ஸோ அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஹூ இஸ் திஸ், யார்? அதற்கு அவர் அவிசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் அந்த கடலையும் அவர் அதட்டினா உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பிகாஸ் he knew the authority that he has, the same authority God has given us. John 12 என்ன போட்டிருக்கோம்? 14:12 you will do the same thing and also more than that. நான் செய்கிறதையும் செய்வீங்க, இன்னும் அதிகமாக. I want to encourage you to use your faith and say, Lord, எனக்கு எதிராக இந்த கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன், எப்போது நான் அனைத்தையும் ஆளும் தேவன், நான் அமர்ந்திருப்பேன் என்று அந்த பாடலை பாடுறோம். ஸோ கடல் அலைகள் வரும்போது let's use our faith. Lord, I declare இந்த அலைகள் அப்படியே அமைதலாய் போகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் யூஸ் அவர் ஃபெய்த். ஒரு தடவை பாஸ்டர் நாங்களாம் ஒரு பெரிய போட்டில் போய் கொண்டு இருந்தோம். இட் வாஸ் அ வெரி ஹியூஜ் வெசல். அதில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி நைட் வி ஹேவ் டு கோ ஈட். இந்த இதுலேயே போட்லேயே நாங்கள் போய் சாப்பிட வேண்டியது. ஸோ அதை கடந்த இந்த சைட்லேருந்து அந்த சைட் போகும்போது அந்த பெரிய அந்த நடுவில் இருந்த அந்த ஹால்வேயில் எல்லா சைட்லேயும் எல்லாம் அமைதியாக ஒரு மாதிரி சீரியஸாக உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா we didn't know what was happening. அங்கே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வேறு நாஷியா, எல்லாருக்கும் அந்த பம்ப்ஸ், அந்த ரொம்ப அலைகள் ரொம்ப அதிகரிக்க சம் பீப்புளால் அந்த அலையை தாங்க முடியாமல் ஒரே மயக்கமும் ஒரு நாஷியா ஃபீலிங்கும் அப்படி இப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பிஹேவியர். எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நேராக வி ஹேவ் டு டேக் த எலிவேட்டர். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு போகும்போது அங்கே யாருமே இல்லை அங்கே சாப்பிட்றதுக்கு. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தவங்க, அந்த படகுல தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு, அவங்க கேட்டாங்க, நீங்கள் உண்மையாகவே நீங்கள் சாப்பிட போகிறீங்களா? பிகாஸ் அவ்வளோ வாட்டர்ஸ் ரொம்ப ரேஜிங் இதில் இருக்குது, உங்களால் சாப்பிட முடியுமா அப்படின்னு. எஸ் ஷுவர். அவங்க சொன்னால் நீங்கள் ஒன்று தான் இங்கே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா. ஓகே சரி. நாங்கள் போய் உட்காந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை நாங்கள் உட்காந்த இடத்துல இருந்து கடலை பார்க்குற மாதிரி எங்களை காட்டினாங்க. கடலில் போய் பார்க்கும்போது உண்மையாகவே தன் அலை அப்படி உயர்ந்து அவ்வளோவா அடிக்கிறது. அப்போ அவங்க ஆர்டர் எடுக்கும் போது கேட்டாங்க, இவ்வளோ அலை அடிக்குது, உங்களால் சாப்பிட முடியுமா? உடனே பாஸ்டர் கேள சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாயிடும். லிட்ரலி யூ சேட் தட் இன் a matter of time everything will be okay, நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே நீங்கள் சாப்பிட்றதுலாம் ஓகேன்னு போயிட்டாங்க. பாஸ்டர் அப்படியே திரும்பி பார்த்துட்டு விசுவாசத்தில் அப்படியே அவ்வளோ அலை அப்படியே அடிக்கும் போது அமைதலாயிரு, பீஸ் பீஸ்டல் அப்படி பேசும்போது லிட்ரலி நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு we were doing the video, அப்படியே அமைதியாகிறது. அவ்வளவு உயரத்துக்கு வந்த தண்ணி அப்படியே காமாயி ஒன்றுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வரவங்க சொன்னாங்க, யூ டோன்ட் நோ எவ்ரிதிங் இஸ் ஓகேனா, யூ வில் பி, நல்லா நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த உணவை வைத்தாங்க. நாங்கள் முடிச்சுட்டு கீழே வெளியில் வரும்போது எவ்ரிதிங் வாஸ் நார்மல். ஸோ யூ கேன் டூ வாட் ஜீசஸ் டிட், பிகாஸ் அவருடைய வல்லமையினால் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கூட என்ன புயல், என்ன அலைகள் மீறி வருகிறதோ, அவர் கொடுத்துருக்கிற வல்லமையை கொண்டு, அவர் நாமத்தில் இருக்கிற வல்லமையை கொண்டு, அவர் ரத்தத்தில் இருக்கிற வல்லமையை கொண்டு அறிக்கை செய்யும் போது அவைகள் they will be, என்னது அவங்க சொல்கிறாங்க, எப்படி how can the sea and everything அவருக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க.
நமக்கும் அது கீழ்ப்படியும். எக்ஸசைஸ் த ஃபெய்த். பிகாஸ் நம்ம ரெஸ்ட், ஜீசஸ்குள்ள ரெஸ்ட்டில் இருக்கும் போது உண்மையாகவே we have authority over everything and there will not be any panic. பதஷ்டம் இருக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பதஷ்டம் அடையலாம். But as a child of God, we will be at rest. ஹல்லேலூயா. ப்ரே பண்ணலாமா? நீ தகப்பனே, இந்த நாளில் கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக என்ன புயல் காற்றோ, என்ன அலைகளோ வீசும்படியாக வருகிறதோ, உம்முடைய வல்ல கரத்தை, நாமத்தை கொண்டு எல்லாவற்றிலையும் அமைதலாய் இரு என்று நாங்கள் இறையாதே அமைதலாய் இரு என்று கட்டளையிடுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசனம் அவங்க வாழ்க்கையில் ஆளுகை செய்யட்டும், ஜெயத்தை தாரும், பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். Give you all the glory. In Jesus' name we pray. Have a wonderful day because you are at rest and we don't have to panic. Be blessed. We are praying for you. God bless you.